மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டேவிட். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கான வீடியோ தான். என்ன வீடியோப்பா அப்படி என்ன அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் சார் பேங்க் எக்ஸாம்லாம் நான் என்னென்னு உள்ளே வந்திருக்கேன், நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதை சொல்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அப்படி என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 4 மாதம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு மாதம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதம் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு, நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கோ இல்லை, புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த 4 மாதம் ரொம்ப 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 ப்ரீஷியஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 4 மாதம் 120 நாள் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 4 மாதம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ முக்கியமான எக்ஸாம்ஸ் எதுவுமே நம்ம படிக்கிற எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மெயின் எக்ஸாம் எதுவுமே இந்த 4 மாதத்துக்கு உங்களுக்கு இருக்காது. மார்ச்சுக்கு அப்புறமேட்டு தான் அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 4 மாதம் வந்து 120 நாள் முழுசாக உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு. இதுக்கு தான் இந்த 4 மாதம் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மாதம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு 4 மாதம். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்க, பேங்க் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களாம் உள்ளே வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட், ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல விஷயத்தை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு. உள்ளே வந்து எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஸ்டார்டிங் எடுத்தோன்னு என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், ஸோ நம்ம இது தெரிஞ்சுக்கிறோம், அது படிக்க போகிறோம், இது படிக்கணும், அது படிக்கணும், எக்ஸாம் இப்படி கிளியர் பண்ணணும், அப்படி கிளியர் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய கன்ஃபியூஸ்லாம் உங்களை பண்ணிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு டேரக்டான ஒரு வே ஒன்று இருக்குது. சரியா, அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க. அதை நம்ம என்னன்றதை நம்ம கிராக் வித் ஜாக் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ்னால் என்ன, பேசிக்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ அதை எப்படி படிக்கணும்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறமே எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். இது இவ்வளோ பெரிய வேலை இருக்குது இதில். சரியா, எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த 120 நாள் வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். சரியா, ஸோ நீங்கள் பேசிக்ஸாக வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேங்க் எக்ஸாம் படித்தோடனே ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது நம்ம பார்த்துருப்போம். ரீசனிங், இங்கிலீஷு, ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டாபிக் இருக்குது. ஸோ இந்த 3 டாபிக் படித்தா தான் பிலிம்ஸில் 3 டாபிக் வரும். ஸோ அந்த 3 டாபிக் நம்ம கிளியர் பண்ணணும். 100 மார்க்ஸுக்கு இந்த 3 டாபிக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டைமுக்குள்ள நம்ம படிக்கணும், ஸோ சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக, ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு இந்த வியூ இருந்திருக்கும். இதில் இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பிலிம்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க, இந்த 120 நாளில் நீங்கள் பிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ரைட், நல்ல விஷயம். பட் ஸோ இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணணும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் பற்றி நான் பார்க்கவே இல்லை பிலிம்ஸில், இந்த டாப்பிக்கில் பற்றி பிலிம்ஸில் போடவே இல்லையா, அவங்க எதுவுமே போடலையே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். எஸ், ஸோ இது வந்து பிலிம்ஸ் டாபிக்ஸ் கிடையாது. நீங்கள் பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. சரியா, 2வது மெயின்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமில் உங்களோட மார்க்கில் உங்களை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவும் உங்களை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ண போகிற ஒரு டாபிக் தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற டாபிக். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அப்படி என்ன அவ்வளோ பயங்கரமா, ஸோ என்ன சார் இவ்வளோ இதாக சொல்கிறீங்க, அவ்வளோ கஷ்டமான டாப்பிக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டிய டாபிக், கஷ்டமான டாபிக்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டிய டாபிக் தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற டாபிக். ஸோ நீங்கள் நார்மலாக பிலிம்ஸில் வந்து எல்லாரும் இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிலாம் படிச்சிருவீங்க. ஸோ படிச்சுட்டு பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். சரியா, நம்ம படிக்கிற ஸ்பீடுக்கு நம்ம அவ்வளோ ஒரு ஃபயராக இருக்கும். ஸோ நம்ம படிக்கிற ஸ்பீடுக்கு பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம். பிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் எவ்வளோ நாள் இருக்கும் தெரியுமா? மேக்ஸிமம் 30 days. மேக்ஸிமம் நான் சொல்கிறது பிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுலேருந்து மேக்ஸிமம் 30 day வரையும் தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு டைமே இருக்கும். அந்த டைமுக்குள்ளே இந்த டாப்பிக்கை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு முழுசாக 120 நாள் இருக்குது இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கிறது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபிலிம்ஸ் முடிச்சு மெயின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 30 நாளில் வந்து நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் ஃப்ரெஷ்ஷாக டாப்பிக்கை படிப்பீங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கிளிச் இருக்குது. இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரியா, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா என்ன டாபிக்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ மெயின்ஸில் உங்களுக்கு ஒரு 40 மார்க்ஸ் வர போகிற டாபிக் தான் ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு 4வது ஒரு டாபிக் வரும். சரியா, ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் மீன்ஸ் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து கொஸ்டின் வரும். இந்த 3 டாபிக்ஸ் தான் நீங்கள் கவர் பண்ணணும் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு. சரியா, இந்த 3 டாபிக் தானே சார், 3 டாபிக் படிக்கிறதுக்கு 1 மாதம் அதிகம் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. ஸோ இதில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டாபிக் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோ படிக்கணும், என்ன படிக்கணும் தெரியுமா? ஸோ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க 6 மாதத்துக்கான டெய்லி நியூஸஸ் படிக்கணும். பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடாக, நம்ம நேஷனல் ரிலேட்டடாக, ஸோ என்னென்ன மாதிரி நியூஸஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கணும். கடந்த 6 மாதம் நியூஸ்னால் ஒரு நாளைக்கு மினிமமாக ஆவரேஜாக ஒரு 15 நியூஸ்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஆவரேஜாக ஒரு 15 நியூஸ். ஸோ அப்போ ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஆச்சு, 450 நியூஸஸ் ஆச்சு. சரியா, ஒரு மந்த்துக்கு 450 நியூஸஸ்னால் 6 மந்த்ஸுக்கு எவ்வளோ ஆச்சு? ஸோ 6 மந்த்ஸுக்கு அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 1600, அது ஒரு 300, 1700, கிட்டத்தட்ட ஒரு 2000 நியூஸஸ் கிட்ட நீங்கள் படிக்கணும்.
ஒரு 2000 நியூஸஸை நீங்கள் படித்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது எப்படி 30 நாளில் பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு நீங்கள் 100 நியூஸஸ் படிச்சிங்கனாலும் 30 நாளைக்கு உங்களால் 300 நியூஸ் எவ்வளோ படிக்க முடியும்? அவ்வளோ படிக்க முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் 30 நியூஸ் தான் படிக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 30 நியூஸ் படிச்சிங்கன்னா 30 நாளைக்கு எவ்வளோ படிக்கும்? அதிகபட்சம் ஒரு 1000 நியூஸ் தான் படிக்க முடியும். ஸோ அதனால் உங்களால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருந்தே அதையும் என்ன டாப்பிக்கு அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதை சொல்கிறதுக்காக அந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இப்போ இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்லையும் ஒரு ஃபோக்கஸை வைங்க. இப்போ இருந்தே ஃபோக்கஸ் பண்ணி அதற்கும் சேர்த்து படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? டெய்லி வந்து மேக்ஸிமம் ஒரு 2 hours, மேக்ஸிமம் 2 hours நீங்கள் இந்த டாபிக் ஒதுக்குனா போதும். அப்படியா சார், அவ்வளோ படித்தா போதுமா? அந்த டைம் மட்டும் படித்தா போதுமா? இந்த டெய்லி நீங்கள் 2 hours படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சு நீங்கள் மெயின்ஸ் போகிறப்ப வந்து நீங்கள் இந்த டாப்பிக்லையும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கீங்கன்னா, ஸோ அவங்களுக்குலாம் முக்கியமாக நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க. எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடணும், எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடணும். எப்படியாச்சும்ன்றதுல இந்த டாப்பிக்கும் சேர்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த டாப்பிக்கும் இப்போ இருந்து படிக்கும். இப்போ இருந்து டெய்லி சிஏ ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இதில் டெய்லி சாயந்தரம் 6:30 மணிக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். ஸோ அதில் எப்படி படிக்கணும், அதில் இருக்க டாபிக்ஸ்லாம் டெய்லி படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சு பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நியூஸஸில் முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நோட்டில் வந்து ப்ரிசைஸ் மாதிரி சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டெய்லின்னு போட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் டெய்லி நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டே வாங்க. சரியா? நோட்ஸ்லாம் ஃபுல்லாக அந்த நியூஸ் அப்படியே எடுத்து எழுதணுமா? அப்படி கிடையாது. ஸோ டெய்லி இன்னைக்கு இந்த நியூஸா, அது இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது என்ன டே, அது எந்த டேட்டு, ஸோ எதற்காக அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, யார் அப்சர்வ் பண்ணுறாங்க, எப்போ இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நானே சொல்லுவேன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயம்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நானே அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு 2 hours ஆகும். நம்ம டெய்லி சிஏ ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம ராயல் பாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ராயல் பாஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கும். அதில் ஸோ ஒன்லைனர்ஸ் இருக்கும், ஸோ குவிஸஸ் இருக்கும், மந்த்லி குவிஸ் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு வந்து ஆப்டிமம் சிஏ அப்படின்னு சொல்லி இந்த தடவை போன தடவை IBPS PO மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம ஆப்டிமம் சிஏல வந்து 40க்கு 32 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா? ஜெனரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் 40 கொஸ்டின்ஸ் கேட்பான், அதில் 32 கொஸ்டின்ஸ் வரையும் வந்திருக்கு. ஸோ அதற்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருந்தே அதை படிங்க. ஸோ இப்போ இருந்தே அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். சரியா? ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி சிஏ இருக்கு. ஸோ டெய்லி சிஏ படிக்கணும். ஸோ இப்போ பேங்கிங் அவேர்னஸ் ஒரு டாபிக் இருக்குது சார், அது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுவும் நம்ம வீடியோ கோர்ஸில் பேங்கிங் அவேர்னஸ்க்கு உள்ள என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் ஹிஸ்ட்ரியிலேருந்து பேங்கிங் ப்ராடக்ட்ஸ்லேருந்து அக்கௌண்ட்ஸு, ஸோ இது போக உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இது பற்றின பற்றின பேங்கிங் அவேர்னஸ் பற்றின எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணி வீடியோ கோர்ஸாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆனால் படிக்கிறது தான் சார் எனக்கு வரும் அப்படின்னா, ஸோ பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப்னே ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸோ நம்ம கிராக் வித் ஜாக்ல நம்ம அந்த பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்பப்போ உங்களுக்கு அந்த ரேட்ஸ் ஏதாவது மாறுது, ஸோ பர்சன்டேஜ் ஏதாவது மாறுது, ஏதாவது அக்கௌண்ட் புதுசாக ஜாயின் பண்ணிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் படிக்கலாம். பேங்கிங் அவேர்னஸ் டாபிக். ஸ்டாட்டிக் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் வந்து எப்பயுமே வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக தான் நீங்கள் ஸ்டாட்டிக் படிக்கணும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே ஸ்டாட்டிக்கும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். நான் அதிலே உங்களுக்கு ஸ்டாட்டிக்ஸும் நான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம அடால நிறையா நியூஸஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டெய்லி படிக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டெய்லி சிஏ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான சோர்ஸ் வந்து ஒரு சோர்ஸ் வச்சுக்கோங்க. டெய்லி ஏதாவது ஒரு இதில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸோ இப்போ நான் டெய்லி சாயந்தரம் 6:30 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் போயிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேட்ரு டெய்லி அதில் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். இது போக நம்ம இதில் படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க நியூஸஸ் வந்து நீங்கள் இந்த அடால இல்லை ஸ்டடி ஐக்யூ இவங்கெல்லாம் வந்து டெய்லி இது நம்ம கண்டென்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து ஃபாலோ பண்ணி நோட்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் பண்ணுற வேலைக்கு வந்து மேக்ஸிமம் 2 hours ஆகும். சரியா? ஸோ 2 hours ஆகும். ஸோ அந்த 2 hours வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் டெய்லி ஒதுக்கிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஒரு நல்ல ஸ்கோரை ஃபோக்கஸ் பண்ண முடியும். மெயின்ஸ் எக்ஸாமில் நான் சொல்கிறது மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ மெயின்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும்ல. ஸோ அதற்கான ஒரு ஐடியாவை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு டாபிக் இருக்குது, இதை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் படிக்கணும். சரியா? டெய்லி படிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து உங்களால் 6 மாதம் கவர் பண்ண முடியும். உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக டெய்லி நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா தான் உங்களால் அதில் ஒரு நல்ல ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும்.
ஏன்னா மெயின்ஸில் வந்து மேஜராக ப்ளே பண்ண போகிறது ஸ்கோர் ப்ளே பண்ண போகிறது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான். ஸோ இதில் நல்லா பண்ணுறவங்க வேறு மார்க் நல்லா ஹையாக இருக்கும். ஸோ இதில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டவங்களால தான் மார்க் ரொம்ப கம்மியாகி கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் போகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் மேக்ஸிமம் கிளியர் பண்ணவங்க எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா எல்லா டாப்பிக்குமே மெயின்ஸில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து ரொம்பலாம் ஹை அட்டம்லாம் கொடுக்க முடியாது, நார்மலாக அட்டம் தான் கொடுக்க முடியும். ஆக்டி வந்து இந்த லெவலாம் வேறு லெவலில் வச்சு செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் ஆக்டியும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்கும். ஸோ ஒரே மாதிரி தான் அட்டம் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே லெவலில் தான் தெரியும். கொஸ்டின் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரே லெவலில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற டாபிக் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ண போகுது. சரியா? ஸோ இதில் நல்லா ஓரளவுக்கு ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். சரியா? எதுவுமே படிக்காமல் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கும். ஸோ சும்மா அந்த கடைசியில் வந்து படித்தவங்களுக்குன்னு ஒரு ஸ்கோர் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெகுலராக படித்தவங்க தான் ஹை ஸ்கோர் எடுத்திருப்பாங்க. இதில் இப்போ நீங்கள் வந்து அந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் எல்லாராலையும் வந்து ஓவரால் அபோவ் ஆவரேஜில் வந்து ஒரு 25+ அட்டன் பண்ண முடியுது அப்படின்றவங்கலாம் வந்து டெய்லி படித்தவங்களா தான் இருப்பாங்க. இல்லை ஓவரால் அபோவ் ஆவரேஜில் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெய்லி படித்தவங்களா இருப்பாங்க. ஸோ இல்லை 1 டிஜிட்டில் மார்க் வாங்குறாங்க அப்படின்றவங்க வந்து இந்த மந்த்லி கேப்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு, அந்த செக்ஷன் கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் அவங்களால அந்த மார்க் வாங்க முடியும். ஸோ படிக்காமல் சும்மா வந்து அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் வந்து அவ்வளோலாம் வந்து அவங்களோட குருட்டாமுக்குள்ள அடிச்சு வருது, ஃப்ளூக்கில் அடிக்க வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தில் நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அது வந்து இந்த பேங்க் எக்ஸாமில் வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா பேங்க் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா அவங்களோட ரைட் ஆன்சர்லேருந்து 0.25 மார்க் போகும். சரியா? ஸோ இப்போ வந்து நீங்கள் 30 கொஸ்டின் அடிக்கிறீங்க. சரியா? 30 கொஸ்டினில் 15 கொஸ்டின் ரைட்டு. சரியா? ஸோ 15 மார்க் இருக்குது. ரைட்டா? 15 மார்க் இருக்கா? ஸோ மிச்சம் 15 கொஸ்டின் தப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 0.25 மீன்ஸ் உங்களுக்கு 15 கொஸ்டின் 3.75 மார்க். ஸோ 15 மார்க்கில் 3.7 மார்க் போயிடும். ஸோ 11 மார்க் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ பேங்க் எக்ஸாமில் இந்த ஃப்ளூக்கில் அடிக்கிற கதையே ஆகாது. அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ ரெகுலராக படிங்க. ஸோ ரெகுலராக டெய்லி சிஎஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி சிஏ படிங்க. பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் இருக்குது. ஸோ பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் வந்து நீங்கள் ஒரு தடவை அதை கிளியர் கட்டாக படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ போகிற அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரை யூஸ் ஆகும். ஸோ இன்டர்வியூஸில் கூட உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ வரை யூஸ் ஆகும். ஸோ படிக்கிறது எப்பயுமே வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ ரெகுலராக படிச்சு வச்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே ரெடி ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இருந்தே ரெடி ஆகுங்க, தப்பே கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல சார், கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராக்டிஸ்க்கும் நம்ம கொடுக்குற கிளாஸஸ்க்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதோட சேர்த்து மெயின்ஸுக்கும் இப்போ இருந்தே ரெடி ஆகுங்க. ஸோ மெயின்ஸுக்கு இந்த டாபிக் இருக்குது, இதில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியோ ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் பற்றியோ டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ DAV_3073. ஸோ இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அந்த ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியில் நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் என்ன டவுட்ஸ்னாலும் ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டவுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் அது எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஆல் டைம் ரெடியாக இருக்கும். ஸோ எல்லா டாபிக்ஸ்க்கும் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிங்க, இப்படி தான் படிக்கணும். ஸோ நீங்கள் படித்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, பேங்க் தான் படிக்கணும்னு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த முடிவு கடைசி வரையும் நல்ல முடிவாகவே இருக்கணும். சரி, நீங்கள் எடுத்த கோலை அச்சீவ் பண்ணணும், உங்களை அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்றத எங்களோட பொறுப்பு. அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நீங்களும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கய்யா. சரியா? ஸோ அதான் என்னோட ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோ முடிக்கிறேன். சரியா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எப்போனாலும் என்னனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ என்னோட ஐடி நான் திரும்பி சொன்ன மாதிரி DAV_3073. சரியா? ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணி. சரியா மக்களே? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஸோ இது மாதிரி நம்ம பேசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிக்கோம் எல்லாரும். ராயல் பாஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ ராயல் பாஸ் ரெகுலராக வாங்கினவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ராயல் பாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்ஸ் படிக்கிறதுலேருந்து மெயின்ஸ் லெவல் வரையும் எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கும். ஸோ எல்லாத்துக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் வேணுறவங்க ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கோர்ஸ் மட்டும் போதுன்னா வீடியோ கோர்ஸில் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் இருக்கியா, ஸோ இதெல்லாம் படிங்கியா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ உங்களுக்கு வேறு எதுக்கு வரையினாலும் சொல்கிறேன், நான் எப்போனாலும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. சரியா? இல்லை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கூட என்னோட இன்ஸ்டா ஐடியை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா மக்களே? ஓகே, டாடா, பபாய், see you.